ஓகே, ஸோ மிக முக்கியமான நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற அந்த கேள்வி, இந்தியா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதை நம்ம ஒரு பிரேக்கிங் கார்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 4 மிக முக்கியமான விஷயங்கள் நடக்கணுங்க. அந்த 4 முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா மீதமுள்ள 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம ஆட போற வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே கூட கட்டாயம் வின் பண்ணாதான் போக முடியும். 2வது, மீதமுள்ள போட்டிகளில் வென்றாலும் ஒன்றில் அதிக ரன் ரேட் எடுக்க வேண்டும். ஏன்னா நெட் ரன் ரேட் நம்ம 3 பாயிண்ட் சம்திங் மைனஸ்ல இருக்கோம். அதனால ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ரன் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, தென்னாப்பிரிக்கா மீதமுள்ள 2 போட்டிகளில் வென்றால் இந்தியாவுக்கு அதிகமான வாய்ப்பு. ரூட் ரொம்ப கிளியர் ஆயிடும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா எல்லாருமே 4 பாயிண்ட்ல வரும்போது நெட் ரன் ரேட்ல நம்ம மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்ச் ஜெயிச்சு டேபிள் டாப்பரா போயிட்டாங்கன்னா நம்ம செகண்ட் பொசிஷன்ல செமிஃபைனலுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் மிக முக்கியமானது, எப்படி இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் குறைவான ரன் ரேட் பெற்றிருக்க வேண்டும். அதாவது அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஆட்டம் அவங்க மோதி திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா கூட ஆடும் போதும் நெட் ரன் ரேட்ல நம்மளை விட அதிகமா போயிடக்கூடாது. இப்படின்னு இந்த 4 மிக முக்கியமான மேஜிக் நடந்துச்சுன்னா இந்தியா செமிஃபைனலுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? ஸோ அகிலன், இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும், அதெல்லாம் முக்கியம். அதை விட இன்னொரு கார்டு பார்த்துட்டு நம்ம அகிலன்ட்ட போறோம். இந்தியா ஜிம்பாப்வே கூட மோத போற போட்டியில எப்படி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா எவ்வளவு ரன் அடிக்கணும், எவ்வளவு ரன்ல அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா எவ்வளவு ரன்னுக்குள்ள அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்தியா ஜிம்பாப்வே கூட மோத போறாங்க சேப்பாக்கத்துல. அதே 26ஆம் தேதி அகமதாபாத் பிச்சில் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடக்க போகுது. அந்த மேட்சுக்கு என்ன அகிலன்? இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஜிம்பாப்வே மேல இருந்த ஒரு 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 அழுத்தம் திருப்பி அது இந்தியா மேல காட்டுமா அப்படின்றத யோசிப்போம். 2வது, சென்னை கிரவுண்ட் இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு தான். இருந்தாலும் இப்போ இருக்க நம்மளோட பேட்ஸ்மேன் கொலாப்ஸால கொஞ்சம் டீமே ஒரு அன்ரூல்டா தான் இருக்கு. ஏன்னா ஜிம்பாப்வேன்றது சின்ன டீமா பார்க்கப்பட்டாலும் எந்த நேரத்திலும் அதிர்ச்சலி கூடதா இருக்கு. ஏற்கனவே பங்களாதேஷ்லாம் ஒரு காலம் உலக கோப்பையில இந்தியாவை தோற்கடிச்சு சூப்பர் 6 வெளியே அனுப்பின டீம். அது மாதிரி ஜிம்பாப்வேக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறதுக்காக இந்தியன் பிளேயர்ஸ் ஃபுல்ஃபில்லா அவங்களோட ஒவ்வொரு பார்ட்டியுமே கரெக்டா செயல்பட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை பத்தி இந்திய டீம் யோசிக்க கூட முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே சென்னையோட வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த லெவலுக்கு தான் நம்மளோட டீம் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரன் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இந்த சென்னையில் நடக்கிற போட்டியால இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200+ அடிச்சு அதில் ஜிம்பாப்வே செகண்ட் பேட்டிங்ல 120க்குள்ள ஆல் அவுட் பண்ணாங்கன்னா நம்மளோட ரன் ரேட் நல்லா இருக்கும். ஸோ அப்போதான் அந்த டீமுக்கு நம்ம நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடும்போது அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்ட முடியும். இவங்க ஜிம்பாப்வே கிட்டே இப்படி ஆடிட்டாங்களே, ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா தோற்றுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தாங்கன்னா நம்மள ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் ரொம்ப பயங்கரமான டீம். ஏற்கனவே பல ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாகவும் பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் டீம் எப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃபா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், கப் அடிக்கணும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட ஜிம்பாப்வே மோதணும். அப்பதான் அடுத்த டீம் அடுத்த மேல போக முடியும். ஓகே, ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா 200 ரன் ஓப்பனிங் பேட்டிங்ல எடுத்து அவங்கள 123 125க்குள்ள ஆல் அவுட் பண்ணி நம்ம முடிக்கணும். அது முடிச்சிங்கன்னா இந்த நெட் ரன் ரேட்டை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 100 சம்திங்குள்ள அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டு அதை ஒரு 6-7 ஓவர்ல அடிச்சு முடிச்சா நெட் ரன் ரேட் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த ஜிம்பாப்வே மேட்ச் நடக்குமா அப்படின்னா நடத்தி ஆகணும். அப்பதான் நெட் ரன் ரேட்டை நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மேல ரொம்ப ப்ரெஷர், எந்த அளவுக்கு கேம் எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஈடன் கார்டன்ல நடக்கிறதுனால அந்த கேமுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பத்தி நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இட போட முடியாது.